ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சரோ. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, குலேபான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கோம். ஸோ அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் இன்றைக்கி போய் பார்த்துடலாம், ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கேன். வழக்கம் போல் இந்த வீடியோ மால் ரோட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ட்ரிப்பு எந்த சைடு போகிறோம்னா, சேம் அட்டல் டனல் ரோடு வழியாக தான் போகிறோம். அங்கேருந்து ஒரு மிடில் கொஞ்சம் ரைட் கட் பண்ணால் கொஞ்சம் ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு ஏரியா போகும். ஸோ அது வழியாக பார்த்தீங்கன்னா அந்த குலேபான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பக்கத்தில் நிறையா பிளேசஸ் அந்த அந்த ரோடு கொஞ்சம் நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கேன். அதுமாதிரி ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. முடிஞ்சால் அதையும் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குலேபா வில்லேஜ் ரோத்தாங் பாஸ் போகிறதுக்கு இன்னொரு செப்பரேட் ரூட் இருக்குது. ஸோ அந்த வழியில் தான் இந்த குலேபா வில்லேஜும் இருக்குது. போகிற வழியில் வந்து நிறைய ஃபால்ஸ்லாம் இருக்குது. நம்மளால் எந்தெந்த ஃபால்ஸ் பார்க்க முடியுமோ அதெல்லாம் நின்று பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இந்த பக்கம் எவ்வளோ ஸ்னோ இருக்குது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தா ஜிப்லைன் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு போகும்போது வந்து எந்த இடத்துல ஜிப்லைன் ரொம்ப ஹைட்டாக இருக்கோ அந்த இடத்த ஷாப் நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு ரிட்டன் வரும்போது ஸோ ஜிப்லைனும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி பிளான் இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டில் எந்த ஜிப்லைன் இருக்கோ அதில் இன்றைக்கி போகிற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரிவரில் ஜிப்லைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ லாங்கஸ்ட்டும் பார்க்கணும், அதே மாதிரி ஹைட்டும் பார்க்கணும். அந்த மாதிரி ஜிப்லைன் தான் நான் பார்த்து போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கரடு முரடாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஃபாரஸ்ட்டு, மூணார் இந்த மாதிரி நிறைய இடத்துல போயிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு டெரெயினில் அதுவும் ஹிமாலயஸில் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நாக்கில் ரொம்ப ட்ரை ஆயிடுது. இப்போது கோதின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் அந்த மணாலி பஞ்சின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 205 ஃபீட் உயரத்துலேருந்து நம்ம கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் முதல்ல ஆரம்பத்தில் கேட்டோம் 4000நாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு கேட்டோம்னா ஒரு 500 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு 500 ருபீஸ். ஸோ நம்மகிட்ட தான் கேமராவே இருக்கே, அதனால் நம்மளே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி குதிக்கிறதுக்கு ரெடியாக போகிறேன். I remember vividly, they tried to count me out, but that could never be. Beast mode, physically, mentally, explode, turning adversity to memories. Let's go. Pain became pleasure, made it through drastic measures. Pipes burst through pressure, how I cherish the treasure. Tears became sweat, living with no regret. I'm going hard, all in, 'cause I cannot forget. I go hard at whatever I do, and பஞ்சி ஜம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருந்தது, அங்கேருந்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும்னு பார்த்தா, பட்டு அங்கேருந்து டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கல. இப்போ வந்து டுவர்ட்ஸ் நேராக குலேபா வில்லேஜ் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் வேறு ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸில் தண்ணி வருதா இல்லையான்னு தெரியல. ஈவன் ரோட்டு மேலேயே தான் இருக்குது. போய் பார்க்கலாம் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது, அது ஒர்த்தா இல்லையா போய் பார்க்கலாம். ஹிமாலயாஸில் எங்கேருந்து தண்ணி வரும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது போல். இப்போ பார்க்குற இடமே ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது இந்த ரோடு. இந்த ரூட்டில் மொத்தம் 4 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இப்போது இது ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது தான் வேன் வாட்டர் ஃபால்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வியூ நம்ம காட்டுறேன். மேலேருந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மேலேருந்தே ஸ்னோவாக தான் இருக்குது. ஸோ தண்ணி வர மாதிரி இல்லை, அப்படியே ஸ்னோ உறைஞ்சி கிடக்கு. அதுக்கப்புறம் வந்து குலேபா வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, மேலே போகணும். அதுக்கப்புறம் வந்து ரகாலா வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சாகோ வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இந்த வாட்டர் ஃபால்ஸும்
பார்க்குறதுக்கு வந்து குட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது. அப்படியே ஸ்னோ உறைஞ்சு கிடக்கு. தண்ணி ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் ஓடிட்டுருக்கு. கீழே ஐஸ் க்யூப் மாதிரி கிடக்கு, ஆனால் மேலே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. செம்ம ஃப்ரோசனாக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஸ்னோ ரிவர் மேலே நிற்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? அப்படியே நொறுங்குற சவுண்டு கேட்குது, தண்ணி சவுண்டு அப்படியே மைல்டாக கேட்குது. ஐயோ செம்மையாக இருக்குது. இந்த ஸ்னோ இன்னும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் கொஞ்சமாக தான் இருக்குது இந்த இடத்துல. பரவாயில்ல, இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது. அந்த மலையிலையும் இப்போ நம்ம பார்த்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே உறைஞ்சு அப்படியே கிடக்கு. தண்ணி மாதிரி ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி இல்லை. நிறைய இடத்துல அப்படியே அந்த பனிக்கட்டி உறைஞ்சு வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. மேபி மைல்டாக லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். கீழேயே ஒரு பெரிய ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு. மணாலியில் இதுதான் லாஸ்ட் நாள்ன்றதுனால ஹிமாலயனை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டோம். ஹிமாலயன் ஒரு நாளைக்கு 1000 ருபீஸ், ஸ்கூட்டி 500. ஸோ லாஸ்ட் நாள்ன்றதுனால ஒரு ஆஃப் டே தான், ஸ்கூட்டி எடுத்துட்டோம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம கீழே பார்த்தும்போது இந்த ஃபால்ஸ்லாம் தெரிஞ்சதில்ல. ஸோ அந்த ஃபால்ஸு இங்கே நல்லா தெரியுது. அப்படியே சுற்றியில் உள்ள மலை மேலே டாப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்னோ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உறைஞ்சு கிடக்கு. இந்த இடத்த அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன். அந்த இடம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பாருங்கள். ஸோ ஸ்னோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடமே அவ்வளோ செம்மையாக இருக்கும். இது போகிற வழியில் நிறைய ஆப்பிள் ட்ரீ இதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு சில இடத்துல நல்லா வந்து கத்தி மாதிரி அப்படியே ஸ்னோ வடிஞ்சு கீழே அப்படியே ஒரு ஷேப், கடப்பாறை ஷேப்பில் அந்த மாதிரிலாம் இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போது நம்ம நிற்கிறது வந்து குலேபாவோட வியூ பாயிண்ட்டு. இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கு மேலே அலோடு இல்லை. ஸோ கேட்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே ஆர்மி பீப்புள் வந்து செக் போஸ்ட்டு போட்டு ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக, இதுக்கு மேலெல்லாம் அலோடு கிடையாதான். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 ஃபால்ஸ் பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஓரத்தில் சின்னதாக ஒரு டீ கடை, ஸ்நாக்ஸு கூட இருக்குது. ஸோ மேலே வந்தால் கூட நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் போல். நல்ல சரியான இடமா இருக்குது. ரொம்ப ஒய்டராக இருக்குது இந்த இடம். எவ்வளோ பெரிய இடமா இருக்குது, அவ்வளோ கார் வரும் போல். ஸோ கார் பார்க்கிங்கே அவ்வளோ பெருசாக இருக்குது. சுற்றியே உள்ள மலையும் இந்த மலை மேலே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்தால் நல்லா பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே உள்ள பர்சன்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம். சாரி, நாட் அலவுடு அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே கேமராவும் எங்களை வச்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அந்த டாக் இது எல்லாமே அது கட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. மேலே ரோடு ஒர்க்கு, பிரிட்ஜ் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். லாரிஸ் மட்டும் போகிறத பார்க்குறேன். இந்த 4 நாள் மணாலி ட்ரிப்பில் நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். இதில் வந்து ஒரு ட்ரெக்கிங், ஜொகினி ஃபால்ஸும் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பேராகிளைடிங், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணோம். அதே மாதிரி வந்து நிறையா பிளேசஸும் போய் ஸ்னோஃபால், அட்டல் டனல், கோக்சார் இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே கவர் பண்ணோம். ஸோ ஒன்று கூட எதுவும் பெருசாக மிச்சம் வைக்கல. மணிக்கரன் ஒன்றும் பெருசாக இம்ப்ரெஸ்டாக இல்லை. ஸோ அதனால் அது போகல. ஸோ மற்றபடி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போது மணாலி நோக்கி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட் நாள்னு சொல்லிட்டு சரி சின்ன வண்டி எடுத்தது ரொம்ப தப்பாக போச்சு. பெருசாக ஒன்றும் மலை மேலெல்லாம் ஒன்றும் ஏற மாட்டேங்குது. பள்ளம், மேடு இதெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளே இல்லை. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஸ்கூட்டர்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டு வந்து பெரிய பைக்கு, இது மாதிரி 150 above சிசி ஏதாவது பைக் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ ரைடு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ரோட்டுக்கு வந்து அதுதான் பெஸ்ட்டு. மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன பள்ளம் மேட்டில் கூட ஒரு மாதிரி ஸ்கிட் ஆகுது. மேலே ஏறும்போது ஒரு இடத்துலலாம் பிளாக்கேஜ் இருந்துச்சு. அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்து வந்தோம். இப்போது ஆப்போசிட்டில் ஒரு பிரிட்ஜு ஒன்று தெரியுது பாருங்கள். அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ரோடு எவ்வளோ டேமேஜட் ஆகிருக்கு. இந்த இடத்துல தண்ணி வந்து ஸோ பெரிய பள்ளமாக இருக்குது. அந்த இடத்துல தண்ணி ஓடுறதுக்காக பிரிட்ஜும் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து வரணும் போல் மான்சூன் டயத்துல எல்லாம்.
மணாலியில் இந்த 4 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ சூப்பராக போச்சு. நைட்டு -11 வரைக்கும்லாம் போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு கரெக்டாக எனக்கு தெரில. ஸோ உண்மையிலே அதோட லெவலே வேறு லெவலில் இருந்தது. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது, இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இவ்வளோ நாள் டிலே பண்ணி இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோமேன்னு அந்த மாதிரி தான் தோணுது. இதெல்லாம் ஒவ்வொரு பிளேஸும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல. மதியன்றதுனால இந்த ரிவர் உயர்ந்துருச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிவரில் கடைசியாக ஸ்னோவை என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். எடுத்துரும் கட் பண்ணிடுவா. பூட்டெல்லாம் மிதிங்க, நீங்கள் விழுந்துடாதீங்க. டைம் இப்போது ஒரு 2 o'clock ஆகுது. இன்னும் லஞ்சு சாப்பிடல. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியில் ஒன்று பெண்டிங் இருக்குது. அது நம்ம ஜிப்லைன் மட்டும்தான். கீழே பார்த்து வச்சாச்சு. இந்த ஷாப் எந்த இடத்துல உயரம் ப்ளஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன் பார்த்து வச்சாச்சு. ஸோ பிஃபோர் தட் ஏதாவது ஒரு ஹோட்டல் நல்லா தான் இருந்ததுன்னா சாப்பிட்றலாம். இல்லைன்னா ஜிப்லைன் முடிச்சுட்டு சாப்பிட்ற பிளான் வச்சுக்கலாம். லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஹிமாலயஸ் வாங்க, பறந்து போயிடும். ஜிப்லைன் வெறும் 300 rupees தான். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். चलो ऊपर चलना ना, यहाँ पे यहाँ पे चलना चलो चलो घोड़े से चलना है सर, ऊपर चलना है। ऊपर ओके चलो ओके और आएंगे सर, हाँ सर, और आएंगे आपके दोस्त। हिंदी नाम नहीं मालूम, अच्छा ओनली इंग्लिश. गुड, चले फिर। हाँ ओके. चलो कैमरा आपका। हाँ ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிப்லைன் ரைடு ரொம்ப சூப்பராக போச்சு. 2 மலைக்கு நடுவில், அதுவும் ஹைட்டான இடத்துல இருந்து ஜிப்லைன் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. யூஸ்வலாக ஒன் வே மட்டும்தான் ஜிப்லைனில் போயிருப்போம், பட் இங்கே போத்த சைடு போயிருக்கோம். மணாலி சீரீஸில் இதுதான் லாஸ்ட் வீடியோ. என் கூட ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.